கர்நாடகா காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மேகதாதுல அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் மோடி அவர்கள்ட்ட டைரெக்டாக பேசுகிறாங்க. விரிவான அறிக்கையும் கொடுத்து தமிழக அரசு வந்து மேகதாது அணை விவகாரத்தில் மறுசீராய்வு மனு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ மேகதாது அணை கட்டுறதில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து எல்லா வன அனுமதியாக இருக்கட்டும் எந்த அனுமதியும் பெற்றுத்தந்து அதுக்கு நிதி ஆதரவும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு மாநில முதலமைச்சராக பேசுகிறாங்க. அணை விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் மட்டும் இல்லை, கர்நாடகாவில் எல்லா கட்சியும் ஒருமித்த குரலில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டு அரசில் இங்கே வந்து பார்த்தீங்களா, அவர் வந்து சாப்பாடை கொண்டு போய் அவர் கையால் எடுத்து சாப்பிட்டுருக்காரு. பார்த்தீங்களா, கர்நாடகாவில் அவர் போனாலும் அங்கே கூட்டம் கூடுது, தமிழகத்தில் மட்டும் அவருக்கு வந்து ஆதரவு இல்லை, அங்கேயும் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு பஜனை பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ கர்நாடகா காங்கிரஸ் அங்கே மேகதாதுல அணை கட்ட உறுதியாக இருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் இங்கே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. அப்போ அணை கட்டக்கூடிய அனுமதி வந்து கடைமடையில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இந்த மண்ணின் மேலே, மக்களின் மேலே, மாநில உரிமை மேலே, தமிழர்களின் எதிர்கால நலன் மேலே, மக்கள் மேலே உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இங்கே இல்லை. அதனால தான் அங்கே துள்ளிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு ஆளுமை இருக்குன்னா, ஒரு யூனிட் மின்சாரம் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆளுமை இல்லை. இப்போ இங்கே உள்ள மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை. மக்களுக்காக நான் வந்து நல்லது பண்ணுவேன், என் 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. அப்போ 2.5 கோடி ஓட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பிரச்சனை புரிதலை ஏற்படுத்தணும், அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வை நோக்கி போகணும். கடிதம் எழுதிட்டு இருக்கிறதுக்கு இங்கே தலைவரில் சாதாரண போஸ்ட்மேனே எழுதிடுவார். அப்போது காவிரி நதி நீரா இன்ன பிரச்சனை, இதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். பிரச்சனையை பற்றி என்றைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த மண்ணின் மேலே, மக்கள் மேலே, தமிழர்களின் எதிர்கால நலன் மேலே சிந்திக்கக்கூடிய தலைவனாக தளபதி விஜய் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் உறுதியாகுது. அப்போ தமிழக வெற்றிகளையும் சகோதரர்களை பார்த்து நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, பிரச்சனையை பற்றி முதல்ல பேசுங்க. புகழ் பாடுறதுக்கோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கோ இங்கே வரல. மாநில உரிமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. இன்றைக்கி மாநில உரிமை எதுவும் தேவையில்லை அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் நடிகர்கள்லாம் டைரெக்டாக அரசியலுக்கு வராங்க. அதில் ஒருத்தர் தான் லாரன்ஸ் அவர்கள். நலத்திட்டம் யாராலும் பண்ணலாம், மாநில உரிமையை பற்றி பேசுவாரா? அதுதான் எங்கள் கேள்வி.